Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபிளாட்டான 1 kg vanilla sponge cake எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்க்க போறோம். நான் ஏற்கனவே ஒரு 1/2 kg vanilla cake எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோ நான் போட்டுருக்கேன். தேவைப்பட்டுச்சுனா அதோட கார்ட் நான் இங்க லீவ் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. என்ன ஃபாலோ பண்ற நிறைய பேர் இப்போதான் பேக்கிங் புதுசா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ங்கிறதுக்காக 1/2 kg vanilla sponge, 1/2 kg chocolate sponge இந்த மாதிரி அதே மாதிரி 1 kg மெஷர்மென்ட்ஸ்க்கு இது எல்லாத்தோட ப்ராப்பரான மெஷர்மென்ட்ஸும் அதோட டைம் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து இனிமேல் நான் பெர்ஃபெக்ட்டா வீடியோஸா போட்டு அதை நான் பிளேலிஸ்டா பண்ண போறேன். உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 1 kg vanilla sponge cake எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம கேக் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க கேக் டென்ஸா பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. முதல்ல ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல இந்த மாதிரி சல்லடை வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஒரு 1/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு அந்த பவுல்ல சேர்த்திக்கங்க. இப்போ ஒரு விஸ்க வச்சு ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்போ வெட் இன்கிரிடியன்ட்ஸும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதில் 2 முட்டையை உடைச்சு உள்ள சேர்த்திக்கங்க. இந்த முட்டையை ஒரு விஸ்கோ இல்லை ஹேண்ட் மிக்சரோ வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. அது பேல் எல்லோவா மாதிரி நல்லா ஃப்ராதியா வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி. இது கூட 1/4 கப் சர்க்கரையும் உள்ள சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் எந்த வாசமில்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கங்க. அப்புறம் 1/4 கப் கட்டி இல்லாத தயிர், அது கூட 1/4 கப் பால், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸை வெட் இன்கிரீடியன்ஸ் கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு அதை ஜென்டிலா ஜஸ்ட் கம்பைன் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணா போதும். இப்போ ரெடியா இருக்கு. இது நம்ம கேக் டின்ஸ்க்கு மாத்திரலாம். அதுக்கு நான் ஒரு 7 inch கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கேக் பேட்டரை ஈக்குவலா பகிர்ந்து ஊத்திருங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடியா இருக்கு. இதை கொண்டு போய் ப்ரீ ஹீட்டான அவன்ல 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 இருந்து 25 நிமிஷம் போல ஆகும் பேக் ஆகிறதுக்கு. இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். யூஸ்வலாக நான் OTG டைமர் மட்டும் நம்ப மாட்டேன். அதனால நான் தனியாக ஒரு டைமர் செட் பண்ணுவேன். 20 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். எனக்கு சரியா இது ரெடி ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. கேக் ஃபுல்லாக பேக் ஆயிடுச்சு. பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கோ கத்தியோ சென்டரில் இன்சர்ட் பண்ணி பாருங்க. எதுவும் ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கேக் கம்ப்ளீட்டா கூல் ஆகிற வரைக்கும் இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. இப்போ இருக்கட்டும். ஒரு 40 நிமிஷத்துக்கு நான் கேக்கை டிஸ்டர்ப் பண்ணல. நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ அதோட ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்தியை வச்சு நான் எடுத்து விடுறேன். பாருங்க கேக் எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. ரெண்டுமே நல்லா ஃபிளாட்டா ஈவனா கிடைச்சிருக்கு. இந்த ஃபிளாட்டா இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம மெஷர்மென்ட்ஸ் தான். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்பஞ்சை வச்சு நீங்க என்ன கேக் வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம் ஃபர்தரா. நான் சொன்ன மெஷர்மென்ட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான கேக் கிடைக்கும். டோட்டலா இந்த ஸ்பஞ்சஸ் ரெண்டோட வெயிட்டும் 640 கிராம்ஸ் இருக்கு. சோ நீங்க நீ க்ரீம் எல்லாம் ஃபில் பண்ணி டெக்கரேஷன்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இது 1 kg கேக்குக்கு சரியான அளவு இருக்கும். சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.